சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. தாவேகாவிற்கு அடித்த அதிர்ஷ்டம் வெற்றி வெற்றி. இந்த தேர்தலில் தாவேகா மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தேர்தலில் உண்டாக்க போகுதா? கிட்டத்தட்ட தாவேகாவுடைய கள நிலவரம் என்ன, தாவேகா வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு A to Z எல்லாமே இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது அரசியல் களமானது சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக தேர்தல் வருவதற்கு 2 நாட்கள் இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது அடுத்த முதலமைச்சராக யார் வர போகிறாங்க, நாளைய முதலமைச்சர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பானது இருக்குது. இந்த சூழலில் தற்பொழுது பார்த்தீங்கன்னா தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா தற்பொழுது முக்கியமான முடிவுகளை எடுத்துக்கொண்டு இருப்பதாகவும் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான நிறைய விதமான கள நிலவரத்தை செய்து வருவதாக தற்போது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த 2026 தேர்தல் ஒரு மிகப்பெரிய ஒரு தேர்தலாக தாவேகா கட்சிக்கு அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது. குறைந்தது 24% விழுக்காடுகளை வரை வாக்குகளை பெறலாம். அதாவது ஸ்டார்ட் பண்ணி ஒரு இந்த அளவுக்கு வாக்குகளை எந்த ஒரு கட்சியும் பெற்றது கிடையாது. இது முதல் முறையாகும். அதாவது தாவேகா எதிர்கட்சி தலைவராக கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அனைத்தையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பற்றி மக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. ஒருவேளை தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தற்பொழுது எதிர்கட்சி தலைவராகவோ இல்லை முதலமைச்சராகவோ ஆகுறாங்க அப்படின்னு பட்சத்தில் பார்த்தீங்கன்னா தற்பொழுது நிறைய விதமான மாற்றங்கள் தமிழகத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அதிமுக திமுக அப்படின்னு சொல்லிட்டு திராவிட கட்சிகள் தான் தமிழகத்தை ஆண்டுட்டு வராங்க. மாறி மாறி அவங்க ஆட்சிக்கு வரதுனால பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நலத்திட்டங்களையும் செஞ்சிட்ருக்காங்க. இந்த தடவை மாற்றத்துக்கான ஒரு கோரிக்கையாக பார்த்தீங்கன்னா இருக்குது. இது அவர்கள் செய்வார்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். தேர்தலில் ஒரு பெரும்பான்மையான தொகுதிகள் தாவேகா கட்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது தகவலானது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இந்த 4 முனை போட்டியில் தற்பொழுது கள நிலவரத்தில் யார் முன்னிலையில் இருக்கிறாங்கன்னா அதிமுக ஏடிஎம்கே தான் பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அரசியல் விமர்சகர்கள் மட்டும் கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. 2வது இடத்துல திமுக இருக்குது. 3வது இடத்துல தாவேகா வந்திருக்கு. 4வது இடத்தை பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி பிடிச்சிருக்கு. இதுதான் கள நிலவரத்துடைய சுச்சுவேஷன். அதனால் பார்த்தீங்கன்னா மக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. 2026 தேர்தலில் நீங்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி மக்களே. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.